ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் டு ரொட்டீன் வந்து ஆர்காட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அம்மா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து எல்லாத்தையும் வேலை செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷனில் செம்ம பெண்டு கழண்டுடுச்சு எனக்கு. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் பேக் டு ரொட்டீனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு கிளம்பலான்னு இருந்தோம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு, அதாவது ஆர்காட்டில் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அதாவது மாமியார் வீட்டில் இருந்தோம் ஃபேமிலியாக. இப்போ வந்து குழந்தைக்காக தான் சென்னைக்கு வந்தோம். இப்போ மாமியார் வீடு, அதாவது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போடலான்னு வந்து பண்ணி காம்பவுண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சென்னை கிளம்ப முடியும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வரலட்சுமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து அம்மா ஏதோ வேண்டுதல் வச்சுட்டு இருந்தாங்களாம். அதனால் 108 வெத்தலை வந்து கட்டிட்டு ஆஞ்சநேயருக்கு போட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் மாலை போட்டுட்டோம். ஸோ சீர்வரிசை தட்டை அரேஞ்ச் பண்ணது, காது குத்து ஃபங்க்ஷன் விளாக்லாம் நான் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க தனித்தனியாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஷாப்பிங் பண்ணது, சீர்வரிசை தட்டு அரேஞ்ச் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் விளாக் எல்லாம் தனியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.